வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நெறைய பேர் வந்து ஒரு விஷயத்த லீடர்ஷிப்பா எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுக்குரிய ஸ்கில் எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அத ஒரு லீடரா இப்ப நீங்க ஒரு டீம் ஒரு 2 பேர் இருக்கிற டீம நீங்க ஹேண்டில் பண்ணீங்கனாலே நீங்க லீடர் தான். பட் அதை எப்படி நீங்க ஒரு பெரிய டீமா கொண்டு போறது அப்படின்னா, அதுக்கான ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அத பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ், ஒரு சில ஹிண்ட்ஸ் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு குடுக்க போறேன். இப்ப நீங்க ஒரு லீடரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா நெறைய பேர் டக்குன்னு என்ன நெனச்சுக்கிறாங்க தெரியுமா? இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அது கிடையாதுங்க. நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலுமே, நீங்க ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க இல்லையா? அந்த ஸ்கில் ரொம்ப பெட்டரா இருக்கணும். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன்ல தான் உங்களுக்கு வந்து லிசனிங்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க. நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கீங்க. அவங்க பேசுறத நீங்க கேட்கவே இல்ல அப்படின்னா, அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு அது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் விஷயம் லிசனிங் ஸ்கில். ஸோ நீங்க யாரு என்ன பேசினாலும் காது கொடுத்து ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். நீங்க கண்டிப்பா உங்க டீமோட டிசிஷன் மேக்கரா நீங்க தான் இருக்கணும். நிறைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் லீடர்ஸ் வந்து அவங்க டீம்ல நீங்க ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி சொல்லுங்கப்பா, நம்ம அதை பண்ணிக்கலாம், அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. டிசிஷன் மேக்கர் அந்த டீம் லீடரா தான் இருக்கணும். அதே நேரத்துல ப்ராப்ளம்னு வரும்போது அதை சால்வ் பண்றதும் நீங்களா தான் இருக்கணும். உங்களை மீறி உங்க டீம் மெம்பர்ஸ் அதை பண்ணாங்கன்னா இதுக்குங்க நீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னா, உங்களுக்கு அந்த திறமை இருக்கணும். அந்த திறமைய வச்சு தான் அந்த டீமே ரன் ஆகணும். ஸோ, ஒரு டீம்ல ஒரு டிசிஷன் எடுக்குறாங்கன்னா, அந்த டிசிஷன் நீங்க எடுத்ததா தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த டீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதும் நீங்களா தான் இருக்கணும். ஸோ, அடுத்தது லீடிங் த டீம். டீம நீங்க லீட் பண்றீங்க. நீங்க ஒரு லீடர். ஆனா, நீங்க ஒரு விஷயம் பேசும்போது, நான் இப்ப தமிழ்லயே சொல்றேனே, இப்ப நான் தான் டீம் லீடர். நான் இப்ப போய் ஒரு டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இல்ல ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்க இத பண்ணியே ஆகணும். இப்போ நாளைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க முடிச்சே ஆகணும். அப்பதான் இது நடக்கும். அப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. நீங்க பேசுறப்ப எப்படி பேசணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி பண்ண போறோம்? நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன ஐடியா இருக்கு? நம்மளால இதை எப்போ முடிக்க முடியும்? நம்மளால இதை முடிச்சு கொடுக்க முடியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணணும். இந்த நாம அப்படின்னு சொல்லி அந்த டீமோட நீங்களும் உங்களை இன்வால்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த விஷயத்த பண்றதுக்கு ஒரு ஹாப்பினஸோட பண்ணுவாங்க. நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை முடிச்சிருங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்காது. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு டீம் லீடர் அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்ணி உங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா, நீங்க டீம் லீடர் கிடையாது. ஏன்னா, இப்ப இருக்கிற இந்த காம்படிஷன் வேர்ல்டுல எல்லாருமே நெறைய விஷயங்கள மேல மேல கத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு டீம் லீடரா நீங்க இருக்க போறீங்க. ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ண போணும் அப்படின்னா, நீங்க நெறைய விஷயங்கள அடுத்தடுத்த லெவல் வர விஷயங்கள நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி நீங்க லேர்ன் பண்ணும்போது நீங்க எப்பவுமே உங்க டீம்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருப்பீங்க. டீம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு நிறைய பாயிண்ட் சொல்லலாம். ஆனா எந்த விதமான லீடரா இருந்தாலுமே இப்ப நான் சொல்றது டீம் லீடர் அப்படின்னா டிஎல்ல மட்டும் நான் இங்க பேசலங்க. எல்லாம் ஒரு மேனேஜர்னாலும் ஒரு பெரிய ஆஃபீஸ் டீமை மெயின்டைன் பண்றாங்க. ஒரு சிஇஓனா ஒரு பெரிய டீமை மெயின்டைன் பண்றாரு. ஒரு சின்ன டிஎல்ல இருந்து பெரிய சிஇஓ வரைக்கும் லீடர்ஷிப் ஸ்கில்ல மெயின்டைன் பண்றதுக்கான டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல நிறைய இருக்கு. அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க சொல்றேன். கோல் செட்டிங். கோல் செட்டிங் உங்க டீமுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கணும். ஒரு டீமா எப்பவுமே ஒரு விஷயத்த முடிச்சிட்டீங்க அப்படின்னா, திருப்பி அடுத்த அந்த ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த கோல் போறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கோல் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீமுக்கு ஒரு கோல் செட்டிங் நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போது, நீங்களும் இதுல வளருவீங்க. உங்க டீமும் இதுல வளருவாங்க. உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களால அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ண முடியுது. நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க. ஸோ ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்னா ஒரு மெயினான ஹிண்டான பாயிண்ட்ஸ்லாம் இதுதான். இன்னும் இதுல நீங்க உங்களுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஐடியா வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் உடைய லிங்க் கீழே இருக்க நீங்க எனக்கு பிங்க் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டிங் விஷயங்கள் நான் உங்களுக்கு பண்றேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.